இன்று வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் இங்கிலாந்துக்கு இடையிலான நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றது. வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் துடுப்பெடுத்து ஆடியது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக அதிக ஓட்டங்களை ஜோசன் சார்ல்ஸ் தான் பெற்றுக் கொடுத்தார். 4 4கள் 1 6 அடங்கலாக. மற்ற வீரர்களை பார்க்கும்போது நிக்கலஸ் பூரன் 36 ஓட்டங்களையும், ரோமன் பவல் 36 ஓட்டங்கள், ரதர்ஃபோர்ட் 28 ஓட்டம், பிரெண்டன் கிங் 23 ஓட்டங்கள். இங்கிலாந்தின் போலிங்கை பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக வீசியிருந்தார் ஆதில் ரஷீத். 4 ஓவர்களை வீசி 21 ரன்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று மற்ற வீரர்களை பார்க்கும் பொழுது மொயின் அலி 2 ஓவர்களை வீசி 15 ரன்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். லிவிங்ஸ்டன் 1 ஓவரை வீசி 20 ரன்களையே விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அவரின் ஓவர் தான் இந்த மேட்சில் மிக எக்ஸ்பென்சிவான ஓவராக இருக்கின்றது. அதே போன்று சாம் கரன் 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் 3 ஓவர்களை வீசி. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 34 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் 4 ஓவர்களை வீசி. மார்க் வுட் 36 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார் 3 ஓவர்களை வீசி. இங்கிலாந்தின் பெட்டிங்கை பார்க்கும் பொழுது ஓபனிங் பேட்ஸ்மேனாக இறங்கிய பில் சோல்டன் இறுதி வரை களத்தில் இருந்து 87 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 7 4கள் 5 சிக்ஸர்களை விளாசி இருந்தார். பட்லர் 25 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மொயின் அலி 13 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். ஜோனி பேஸ்டோ இறுதி வரை இருந்து 5 4கள் 2 சிக்ஸர்களை விளாசி மேட்சின் மிக கீ பாயிண்டில் ஒருவராக தன்னை பதிவு செய்திருந்தார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக போலிங்கில் மிக அருமையாக வீசியிருந்தார் ரோஸ்டன் சேஸ். 3 ஓவர்களை வீசி 19 ரன்கள் விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அதே போன்று ரசல் 2 ஓவர்களை வீசி 21 ரன்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் ஷெஃபர்ட் 41 ரன்களை விட்டுக் கொடுத்திருந்தார் வெறும் 2 ஓவர்களை வீசி. அதுதான் மிக எக்ஸ்பென்சிவான ஓவராகவும் போட்டியின் நிலையை மாற்றிய ஒரு ஓவராகத்தான் இது கருதப்படுகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை மிக முக்கியமான மேட்ச்கள் நடக்க இருக்கின்றன. அதில் எவ்வாறான திருப்பங்கள் இடம்பெறும் என்பதை